ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்சால் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எபிசோடை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்க, உங்களுக்கு கேம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த எபிசோடை பார்க்கணும். சரி வாங்க இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 5. ஆமாம், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட் டெட் வந்துட்டு அந்த செஸ் பீசஸ் கூட பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த செஸ் பீசஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி கடவுள்களாக இருந்தவங்கள தான் வந்துட்டு செஸ் பீசஸாக மாற்றி வச்சுருக்கான். நான் எந்த ஒரு ரேசஸ்க்கும்லாம் தனிப்பட்டு ஹெல்ப் பண்ணுறதில்ல, பட் ஆனால் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள், அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நம்ம டெட் சொல்கிறான். இங்கே பார்த்தா அவங்க அன்றைக்கி அப்படி பேசின உடனே நல்லவங்க நினச்சா பார்த்தா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் என்கிட்ட தள்ளிட்டு உட்காந்து கேம் மட்டுமே விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டில் படுத்து கிடக்கிற நம்ம ஷோரா அண்ட் சீரோவை போயிட்டு அந்த ஸ்டெஃப்பை எழுப்பி விட்றா. அவ்வளோ பெரிய கிங் ரூமை அவங்களுக்காக கொடுத்தா நீங்கள் என்னடானா பொறுப்பே இல்லாமல் இங்கே வந்து படுத்து கிடைக்கிங்களா அப்படின்னு அவள் திட்டவும் உடனே அது எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பியும் தூங்க பார்க்குறாங்க. பொறுப்பாக அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் திட்டவும் இவங்க டைலாக் பேசிட்டு வேலை பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ரொம்பவே பொறுமையை இழந்துருதா. நான் தோற்று போகவே மாட்டேன் தெரியல அப்படின்னு கேட்கவும் பரவாயில்ல நான் எப்படியா ஜெயிப்பேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஜெயிச்சா என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் நீ வந்து ஒரு டீசெண்டான பர்சனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவுமே இப்போ தான் நம்ம சோராக்கு ஒரு ஐடியா வருது. அசன்டைன் பிளச் பண்ணால் என்ன வேணாலும் இங்கே பாசிபிள் தான். ஸோ அதனால் இவன் டீசெண்டான பர்சனாக மாறுறதுக்கு நான் தோற்று போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் சொல்கிறான். உடனே நம்ம ஷீரோ பிடிச்சி சோறாவை இழுத்து போட்டு பிளாங்க் எப்போவுமே தோக்க மாட்டாங்க, நீ என்கிட்ட மட்டும்தான் தோக்கணும் அப்படின்னு அவள் சொல்லவும் இது நான் டீசெண்ட் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு அவன் சொல்லவும் எவ்வளோ கஷ்டமான விஷயத்தை நீ இழந்தாலும் சரி எப்போ தோக்க மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உடனே அந்த அன்றைக்கி இவன் வேறு வழி இல்லாமல் ஸ்டெஃப்ட்டை போயிட்டு நான் உனக்கு கொஞ்சோண்டு வின் பண்ண சான்ஸ் தரேன், எப்படியாச்சும் வின் பண்ணிருனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஷோராவும் ஷீரோவும் கான்சென்ட்ரேட்டே பண்ணல, ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் கார்ட்ஸை ஷஃபில் பண்ண ஆரம்பிக்கிறா. அதில் ஒரு சீட்டிங் ட்ரிக் பண்ணி ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியை பார்க்குறா. ஹியூமனிட்டி உன்னோட சைடு தான் இருக்குது, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிற மாதிரி தெரியுது. இப்போ இவங்க வந்துட்டு கேம் விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்டெஃப் தான் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரியே தெரியுது, நம்ம சோரா தோக்கிற கண்டிஷனில் இருக்கிற மாதிரியே தெரியுது. உடனே நம்ம சோரா வந்துட்டு கேட்குறான், இப்போ வரைக்கும் நீ வந்து தோக்கிற கண்டிஷனே வரலையா, ஃபுல்லாகவே ஜெயிச்சிட்ருக்கியே, மேபி சரி இது உன்னோட லக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவ்வளோதான் அந்த கேம் முடிஞ்சுது அப்படின்னு அவன் சொல்கிறான். பார்த்தா உண்மையிலே இவன் ஜெயிச்சிட்டான், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆச்சரியப்படவும் நீ எதிர்த்ததே ஒரு ஹியூமன் தான், அதான் நீ தோற்று போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிட்டு போகிறான். எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்கவும் ஆக்சுவலி நான் அந்த கார்ட்ஸை வந்துட்டு கவுண்ட் பண்ணேன், மொத்தமே 52 கார்ட்ஸ் தான் இருக்கும், அதில் நம்ம எதெல்லாம் விளாண்டு முடிச்சோமோ அதெல்லாம் நான் கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தேன், பேலன்ஸ் இருக்கிறத வச்சு கேல்குலேட் பண்ணி ஜெயிச்சேன் அப்படிங்கோ. அவள் அழுதுகிட்டே இது சீட்டிங் அப்படிங்கோ, எது நீ பண்ணதை விடவா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தெரிஞ்சே நான் சீட்டிங் பண்ணியும் தோற்று போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் செவுத்தில் முட்டிக்கிட்டா. பணக்காரங்கள்லாம் நீ போட்ட ரூல்ஸை ஒத்துக்கிட மாட்டேங்க, இப்போ நான் என்ன தான் பண்ண போகிறேன்னா அப்படிங்கவும் பார்த்தா நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கேம் விளாண்டு இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருதான். அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நீ ஏன் இப்படி பண்ண, அவங்க மட்டும் நம்ம சைடாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும், நமக்கு நிறைய சப்போர்ட்டும் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் சொல்லவும் இதை கேட்டு நம்ம சோராவும் ஷீரோவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ எப்போ இவ்வளோ புத்திசாலியாக மாறின அப்படின்னு கேட்கும். அப்போ இவ்வளோ நாள் என்னை முட்டாள்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, ஆக்சுவலி நான் ஒரு பெரிய காலேஜில் கிராஜுவேஷனே முடிச்சிட்டேன் அப்படிங்கும். எனது கிராஜுவேஷனே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. நாங்களே கிராஜுவேஷன் முடிக்கல, நீ அதுக்குள்ளே முடிச்சிட்டியா, அப்போ நீ கேமில் தோற்று பண்ணல, அதுக்கு நாங்கள் எதுவுமே சொல்லலைல்ல, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து சிட்டி சைடாக போயிட்டுருக்காங்க, டவுனுக்குள்ளே இங்கே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்த்தா நம்ம ஸ்டெஃப் என்னடான்னா ஒரு டாகியாக மாற்றி வச்சுருக்காங்க. உடனே ஹேண்ட் ஷேக் கொடு அப்படின்னே அவள் ஒபே பண்ணி ஹேண்ட் ஷேக் கொடுக்குறா. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இவள் இப்படி டாகாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட பனிஷ்மெண்ட். மக்கள் எல்லாம் நம்ம ஸ்டெஃப்பை பார்த்து பயப்படுவோம், எதனால் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் வார் பீஸ் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வார் பீஸ்லாம் இருக்காங்களா, அப்போ அங்கே அழகான பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, அதுவும் அனிமல் இயர்ஸை வச்சுட்டு அந்த அனிமல் இயர்ஸ் வச்சுட்டு இருக்க அந்த பொண்ணுங்களுக்காகவே நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட்டு அனிமல் கிங்டம் தான் அப்படின்னு நம்ம சோரா பிளான் பண்ணிருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தா இவ்வளோ ஒரு கம்பத்தில் கட்டி போட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடு டேஸ்ட்டே இல்லை. இவங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு வழியாக அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் அங்கே வந்துருதா. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் கம்பத்தில் கட்டி போட்டு வந்துட்டு என்னாச்சுன்னா கேட்குறீங்க, இவங்களை ஏதாச்சும் பண்ணணும், நான் இன்னொரு சேலஞ்சுக்கு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னொரு சேலஞ்ச் பண்ணுறா. புத்திசாலித்தனத்தை இல்லாமல் ஜஸ்ட் லக்கை வச்சு மட்டுமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு கேமை அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அந்த தெருவில் வந்துட்டு பொண்ணு ஃபஸ்ட்டு போவாங்களா இல்லை ஆம்பளை ஃபஸ்ட் போவாங்களாங்கிறத டிசைட் பண்ணணும். நம்ம ஹீரோ இதில் வின் பண்ணுறா. இதுவும் லக்கெல்லாம் இல்லை, இதுவும் வந்து ஒரு கேல்குலேஷன் தான். ஆம்பளைங்க பொம்பளைங்க வேலைக்கு போகிறது கடைக்கு போகிறது இதை கேல்குலேட் பண்ணி தான் இவள் சொன்னா அப்படிங்கும். இப்போ ஸ்டெஃப்பு தோற்று போனதுனால அவளோட அண்டர்வேரை வாங்கி வச்சுருந்தாங்க. உடனே அன்னைக்கு என்னையை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னொரு சேலஞ்ச் பண்ண ரெடியாக இருக்கா. அதான் எல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம சோரா கிண்டல் பண்ணுறான். நம்ம ஸ்டெஃப்பு விட்டு கொடுக்காம இவங்க கூட கண்டினியூஸாக பெட் பண்ணிக்கிட்டே இருக்கா. தாயக்கட்டை, ராக் பேப்பர் சிசர், அப்புறமா சாப்பாடு போட்டி இப்படின்னு எல்லாத்துலேயுமே தோற்று போகிறா. இவகிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ பியூர் லக்கில் ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை எவ்வளோ நிமிஷத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கேமாக வைக்கிறா. சரி நீ ஃபஸ்ட்டு சொல்லு அப்படிங்கவா. அவள் 30 செகண்ட் அப்படின்னு சொல்கிறா. நான் 3 செகண்ட் அப்படின்ட்டு அவன் கல்லை தூக்கி அடிக்கிறான். அந்த பறவைகள் 3 செகண்டில் பறக்கவும் இவன் இப்போ ஜெயிச்சிருதான்.
நம்ம ஸ்டெஃப் ரொம்பவே வருத்தப்படுறா. நான் வந்து மனுஷங்களுக்காக தான் நல்லது பண்ணணும்னு போராடுறேன். ஆனால் எப்போவுமே நான் ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறேன், லக்கு ஏன் என் பக்கம் இருக்க மாட்டேங்க அப்படிங்கவும், எந்த ஒரு கேமுமே லக் அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணியே இல்லை, எல்லாமே நம்மளோட நாலேஜ் தான். இப்போது ஒரு சாதாரண கார்ட் கேம்ஸ் எடுத்துட்டா அப்படின்னா கூட அதில் வந்து கேல்குலேஷன், ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பிளான்ஸ் தான் ஒர்க் ஆகும். எந்த ஒரு கேம்லையுமே புத்திசாலியாக யார் கேல்குலேஷன், ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. லக் அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை. அந்த வார்பிஸ் கிங்டம் கூட நாங்கள் ஏன் இன்னும் போட்டி போடலன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் ரீடிங் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனே இல்லை. ஸோ அதனால தான் இன்னும் நாங்கள் போடல அப்படிங்கோ. இப்போ தான் இவளுக்கு புரியுது ஆக்சுவலி இவங்க கேம்லாம் விளாண்டுட்டு இல்லை, உட்காந்து இந்த நாட்டை பற்றி, இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி, இந்த நாட்டை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிறத பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்றா. இவங்க 2 பேருமே பொறுப்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிடவும், நாங்கள் கொடுத்த வேலை எல்லாத்தையுமே நீயும் பொறுப்பாக பார்த்துக்கிட்ட, நீ ரொம்பவே ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டுறாங்க. உடனே நம்ம ஸ்டெப் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. நம்ம சோராக்கு ஃப்ளூகல் அப்படிங்கிற ஒரு ரேஸ் தேவைப்படுது. அப்போ பார்த்தா வானத்தில் ஒரு கேஜல் பறந்துட்டு இருக்கவும், இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் சீராவும் சொல்கிறாங்க. இந்த உலகத்தோட 2வது ரேங்க்கான ஃபென்டாஸ்மா ரேஸ் அங்கே தான் இருக்குது அப்படிங்கவும், அப்போ அந்த ஃப்ளூகல் அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கவும், ஆல்ரெடி இந்த எல்கேலேயே ஒரு ஃப்ளூகல் இருக்கா, எங்கள் தாத்தா அவகிட்ட தோற்று போயிட்டா, ஸோ அவள் இந்த நாட்டில் இருக்கிற லைப்ரரி எடுத்துக்கிட்டா அப்படிங்கும். இந்த நாட்டில் லைப்ரரி இருக்கா, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி சோரா டென்ஷன் ஆகிட்டு இப்போ அவளை அங்கேயே உட்கார வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆக்சுவலி இந்த ஃபண்டாஸ்மா ரேஸ் அப்படிங்கிறதுல இருக்கிற அந்த ஃப்ளூகல்ஸ் வந்துட்டு போர் நடக்கும்போது கடவுள்களையே கொலை பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கிறவங்க. சோரா, அந்த ஃப்ளூகல்ஸ்லாம் மான்ஸ்டர் மாதிரியான ஆளுங்க, அவங்க கூட போய் கேம் சேலஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஸ்டெஃப் கேட்கவும், அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அண்ட் பவர்ஸும் இருக்குது, அது நமக்கு தேவை, அவங்க நம்ம சைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் மற்றவங்களும் உள்ளே போய் நிற்காங்க. என் ஏஞ்சலுங்க அப்படின்னு நம்ம சோரா தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா உண்மையிலே அவள் ஏஞ்சல் மாதிரி ரெக்கையை வரிச்சிட்டு அந்த ஃப்ளூகல் அங்கே வாரா. இவ்வளோ டேஞ்சரான ஒருத்தியை பார்த்துட்டு அவங்க டெரராக பயந்துட்டு இருக்கவும் பார்த்தா அவள் காமெடி பீஸ் மாதிரி, எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அடச்சா, இதுக்கா நம்ம பயந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ஃப்ளூகல் அப்படிங்கிறவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க, பவர்ஃபுல்லானவங்க, காடையே வந்து கொல்ற லெவலுக்கு பவர் இருக்கிறவங்க. பட் ஆனால் அவங்க பவர் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்பவே அறிவாளிகளும் கூட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்ல்டில் இருக்கிற மொத்த புக்ஸையும் அவங்க படித்து முடிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு அவங்க ஜீனியஸ். அந்த மாதிரியான ஒரு ஜீனியஸ் கூட நம்ம சோரா அண்ட் ஷீரோ, அதாவது நம்ம பிளாங்க் வந்து போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.